श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता। வணக்கம். இது ஆச்சாரியா பரத்வாஜ் சேவா சமாஜம் பெரம்பூரின் சத்சங்கம் நேரம். வாரத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை சத்சங்கம் நடைபெறும். அந்த சாய்நாதரை வணங்கி என் குருவான மாஸ்டர் பரத்வாஜ் அவர்களை வணங்கி இந்த சத்சங்கத்தை ஆரம்பிக்கின்றேன். இப்பொழுது நாம நடத்தி கொண்டிருக்கும் சத்சங்கத்தில் குருச்சரித்திர பாராயணம் நடைபெறுகின்றது. குருச்சரித்திரம் என்பது ஒரு பக்தன், பக்தியில் தவிக்கும் ஒரு பக்தனான நாமதாரகன் எப்படி கடவுளை அடைய வேண்டும், ஒரு சிறந்த பக்தனா நம்ம எப்படி குருவை அடைய வேண்டும், கடவுளை அடைய வேண்டும், குரு மூலமாக கடவுளை அடைய வேண்டும் என்பது சித்த முனிவரான அவரிடம் அறிவுரை கேட்டு அவர் 2 பேருக்கூடயோ நடக்கிற சம்பாஷணைகளையோ கருத்துக்கள் தான் நம்ம குருச்சரித்திரம் என்ற கிரந்தம். அது ஒரு புத்தகம். அதுல நம்ம 19 அத்தியாயங்களை பார்த்துவிட்டு இன்று 20வது அத்தியாயத்தை காணப்போகின்றோம். நாமதாரகன் அப்படி என்ன கேட்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. குருன்னா யாரு, கடவுள் என்றால் என்ன, எப்படி நம்ம அடையணும், கடவுள் என்றால் அவர் எந்த எல்லையே இல்லாத பறந்து விரிந்த சமுத்திரம் மாதிரி. மனிதன் என்பவன் யார், சின்ன குவளைக்குள்ள இருக்கிறோம், தண்ணி மாதிரி. நமக்கு ஒரு குறுகிய மனப்பான்மை, எல்லாத்துலயுமே ஒரு சந்தேகம். அப்படின்னா ஒரு மனிதன் பிறக்கும்போது எந்த நாலேஜுமே இல்லாம, எந்த அறிவும் பெறாத மனிதனாக பிறக்கும்பொழுது அவனுக்கு என்ன ஆகும், ஒரு குவளையில ஒரு தண்ணி எப்படி இருக்குமோ அதுதான். கடவுள் யாரு, எல்லையே இல்லாத சமுத்திரம் மாதிரி கடவுள். நாம இப்படி பாராயணங்கள், நம்மளோட மகான்கள், அறிஞர்கள், பெரிய பெரிய சித்தர்கள்லாம் கொடுத்த இந்த அறநெறியில் வாழ்ந்து அவங்க நமக்கு அளித்த இந்த புத்தகங்களை எல்லாம் பாராயணம் செய்து நல்வழிப்பட்டு இந்த சத்தங்களை எல்லாம் கேட்டு நம்ம அதையெல்லாம் அப்படியே விட்டு விடாமல் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தினோம்னா அந்த குவளையில இருக்கிற நாம ஒரு புனித நீராக மாறி ஒரு சிறந்த ஊற்றாக சேர்ந்து, அந்த ஊற்று அழகாக ஒரு குளத்தில் சேர்ந்து, தூய்மையான குளத்தில் சேர்ந்து, அந்த குளம் அப்படியே ஆறாக மாறி அருவியாக கலந்து நதியில் தொடர்ந்து அந்த நதி எங்க சங்கமிக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த சமுத்திரத்தில் கடைசியில் போய் சேரும். ஆமா, சமுத்திரத்துல போய் அடைஞ்சிருக்காரு. இப்படிதான் ஒவ்வொரு மனிதனும் குவளையில் நாம குறுகிய மனப்பான்மையோட நாம இருக்கிறவங்க ஒரு ஸ்டெப்பா, ஒரு படியாக நகர்ந்து நம்மை தூய்மைப்படுத்தி கொண்டே ஒரு நீர்நிலையில எப்படி தண்ணி அடையறதோ அப்படி நாம நம்மளை முன்னேற்றி கொண்டே என்ன பண்ணணும், இறைவரிடம் நம்ம சேரணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், இந்த லௌகீக வாழ்க்கையிலும் தேவையற்ற பேச்சுக்களிலும் வீண் விவாதங்களில் உதய பிரார்த்தனால சொல்லியிருக்கிற மாதிரி என்ன பண்றோம்னா, அழகா குவளையிலிருந்து புனித நீராக மாறி எப்படியாவது ஒரு குளத்திலேயோ இல்ல ஆற்றிலையோ சேர்ந்துடும். அப்புறம் இந்த மாசுபட்டு தேவையில்லாத எண்ணங்கள் கொண்டு குப்பையாகி அருவியிலிருந்து அப்படியே வெளியில பூமியில கலந்து உள்ள போயிடும். அந்த நீர் என்ன ஆகுது, திருப்பி அந்த போர் வழியாக டேப்ல திருப்பி ஒரு குவளையில பிடிச்சு வீட்டுல வச்சிடுறோம். பழைய நிலைமைக்கே வந்துடுறோமா? இது முன்னேற்றமா? கண்டிப்பா கிடையாது. அதனாலதான் சொல்றாங்க, நீங்க பின்னாடி வந்துடாதீங்க. ஒரு நல்ல பாதையை, நம்ம ஆன்மீக பாதையை நமக்கு கொடுத்திருக்காங்க, அதை அழகாக நம்ம பின்பற்றி கொண்டு மாசுபடாமல் எண்ணங்களிலால், உடம்பலால் நம்ம சொல்லலாம், எண்ணங்களிலால் மாசுபடாமல் நல்வழிப்படுத்தி
ஒவ்வொரு நீர்நிலையாக தாண்டி தாண்டி கடவுளான அந்த சமூகத்தை நம்ம அடைய வேண்டும். இதுதான் நாமதாரகம்னு சொல்றாரு. அவருக்கான அந்த தவிப்பும் அதுதான். அப்படி இந்த 20வது அத்தியாயத்தில் நாமதாரகன் சித்தமுனியர் கிட்ட கேட்கிறார், சுவாமி, நம்ம ஸ்ரீகுரு கந்தர்வபுரம் போயிட்டாருன்னு சொல்றீங்க. ஆமா, ஆனா இந்த அத்தி மரத்தடியிலையும் அவர் இருந்து கொண்டு தன்னை காக்க வரும், தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு எல்லாம் அருள் புரிகிறாரு அப்படின்னு சொல்றீங்களே, அது நிஜமா? கண்டிப்பா அப்படி பண்றாரா? அப்படி ஏதாச்சும் ஒரு நிகழ்வு இருந்தா நீங்க எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு கேக்குறாரு. சித்தமுனியும் சொல்றாரு, ஏன் சொல்லாம, கண்டிப்பா நான் சொல்றேன். இந்த மாதிரி கண்டிப்பா நம்மளோட ஸ்ரீகுரு இந்த அத்தி மரத்து அடியில இருந்து கொண்டு அருள் புரிகிறார், தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு எல்லாருக்குமே அருள் புரிகிறார். ஒரு நிகழ்வை சொல்றேன் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, சிரோலான்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல அறநெறியில் தர்ம நெறிகளை கடைபிடித்து ஒரு ஏழை பிராமணன் இருக்கிறாரு. அவரோட மனைவியும் தர்ம பத்தினி. அதே மாதிரி அறநெறிகளையும் தர்மத்தை எல்லாம் கடைபிடிச்சு 2 பேருமே ரொம்ப சுகமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஒவ்வொரு வாட்டியும் அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது, பிறந்து பிறந்து இறந்துடுறது. ஒரு 5 குழந்தையா பிறந்து 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 இறந்தவனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா நமக்கு இந்த கடவுள் இந்த வரத்தை, புத்திர வரத்தை கொடுக்குறாரு. ஆனா ஒவ்வொரு குழந்தையும் என்ன ஆகுதுன்னா, பிரசவித்து கஷ்டப்பட்டு நான் பிரசவிக்கிறேன், அதுக்கப்புறமா இறந்து போயிடுது. இது எதனால அப்படி ஆறுதுன்னு எனக்கு இந்த அறிவு தோணலை. நம்ம ஏதாவது ஒரு ஜாதகத்துக்கு போய் கொண்டு போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ஜாதகம் பாக்குறவர்கிட்ட போய் கேட்டாங்க, ஏன் இப்படி ஆறுது? எனக்கு இது ஒரு 5 குழந்தை பிறந்துருச்சு, 5 குழந்தையும் இறந்துருச்சு, நான் என்ன பாவம் செஞ்சேன், எனக்காக ஏன் இது நடந்துட்டே இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் பூர்வ ஜென்மத்தில் நீ செய்த பாவத்தின் பலனம்மா அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ, நான் அப்படி என்ன பாவத்தை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு கேக்குறாங்க. அவர் சொல்றார், இதை மட்டும் இல்ல, சில பாவத்தை எல்லாம் நான் சொல்றேன், அந்த பாவத்தை எல்லாம் செஞ்சவங்க மறு ஜென்மத்துல அவங்களுக்கு ஒண்ணு குழந்தை பிறக்காது, அப்படியே குழந்தை பிறந்தாலும் இறந்துட்டே இருக்கும்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்னன்னா பாவங்கள் எல்லாம் சொல்றாரு தெரியுமா? ஒரு பெண் ஒரு ஜென்மத்தில் அவருக்கு கருத்தரித்து அந்த கருவை வேண்டாம்னு சொல்லி அந்த கருவை அழித்து விட்டால், அதாவது அபார்ஷன் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி கருவை அழித்து விட்டாலோ, பசுவோ இல்ல குதிரைக்கோ நம்ம தீங்கு செய்தாலோ, யாரோட பணத்தை திருடிட்டாலோ, இல்ல யார்கிட்டயாவது கடன் வாங்கி அந்த கடனை கொடுக்க முடியாம ஏமாற்றி விட்டாலோ, இந்த மாதிரி நான் சொன்ன பாவங்களெல்லாம் யாராவது செஞ்சாங்கன்னா, நான் சொன்ன நேரமா அடுத்த ஜென்மத்துல அவங்களுக்கு ஒண்ணு குழந்தை பிறக்காது, இல்ல குழந்தை பிறந்தாலும் அது இறந்து விடும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த அம்மா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னா, இது கர்மா, பிரார்த்தனை கர்மான்னு சொல்லுவாங்க. நீ போன ஜென்மத்துல பண்ண புண்ணிய காரியங்களை இந்த ஜென்மத்தை அனுபவிச்சுதான் ஆகணும், அதனாலதான் உனக்கு இது மாதிரி நடந்திருக்கு. ஆனா நான் ஒரு பரிகாரம் சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நீ என்ன பண்ணிட்டேன்னா, போன ஜென்மத்துல ஒரு பிராமணருக்கு, செனைக குலத்தை கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பிராமணனிடம் நீ 100 ரூபாய் கடன் வாங்கியிருக்க. அந்த கடனை திருப்பி தரல. அவன் எத்தனையோ வாட்டி உங்ககிட்ட மன்றாடி அந்த பணத்தை கொடுத்துருன்னு உங்ககிட்ட கேட்டிருக்கான். ஆனா நீ அந்த பணத்தை நீ கொடுக்கல. அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அவன் ரொம்ப மனசு வெறுத்து என்ன பண்ணிட்டான்னா, தற்கொலை பண்ணிக்கிட்டான். அவன் உடலை மாய்த்து கொண்டான். அதனால என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னோம்னா, அவனுக்கு வாரிசும் கிடையாது. தன்னை தற்கொலை பண்ணி கொண்டதுனாலையும் அவனுக்கு ஈம சடங்கு செய்யல, யாரும் வாரிசும் இல்லாதனால அவன் பிசாசு ரூபத்துல இந்த உலகத்தை சுத்தின்னு இருக்கான். அந்த பிசாசு ரூபம் தான் உனக்கு இவ்வளவு தொல்லை கொடுத்துட்டு இருக்கு. உன்னோட ஒரு குழந்தையும் பிறக்கிற குழந்தைங்க எல்லாம் கொண்டுட்டு இருக்கு. அதனால நீ அது ஒரு பரிகாரம் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அதே கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பிராமணரை அணுகி அந்த பிராமணருக்கு 100 ரூபாய் நீ கொடுத்துடு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல எல்லாம் நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அது என்ன, யாரோ ஒரு பிராமணர் கிட்டதான் இவங்க கடன் வாங்கினாங்க, அதுவும் போன ஜென்மத்துல. அந்த ஜென்மத்துல அந்த கோத்திரத்துல சேர்ந்த, அந்த குலத்துல சேர்ந்த ஒரு இந்த ஜென்மத்துல பிறந்த ஒரு பிராமணனுக்கு போய் கொடுத்துட்டா அது எப்படி அவரை போய் சேரும்?
அப்படின்னு நமக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் இருக்கும். இப்போ ஒரு அப்பாவுக்கு ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, வீடு வயல் அப்படின்னா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவரோட காலத்துக்கு அப்புறமா அது யாருக்கு போய் சேர்றது? அவரோட பையனுக்கு. அவரோட காலத்துக்கு அப்புறம் பேரனுக்கு, அதுக்கப்புறம் கொள்ளு பேரனுக்கு. அப்படி வம்சாவரியா அவரோட சொத்து வந்துட்டே தானே இருக்கு. நகையோ பணமோ ஒரு சேர்த்த நிலம் எல்லாமே அவரு தலைமுறை தலைமுறையா வந்துட்டு தானே இருக்கு. அவரோட குலத்தை சார்ந்தவங்களுக்கு தானே வந்துட்டு இருக்கு. அதே மாதிரிதான் அவங்க செஞ்ச புண்ணியங்களும் பாவங்களும் தொடர்ந்து 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 அவங்க தலைமுறைக்கு வந்துட்டுதான் இருக்கும். அப்போ எப்படி யாரோ ஒரு தாத்தா செஞ்ச ஒரு வீடு ஒரு 10 தலைமுறைக்கு வர ஒரு பையன் அனுபவிக்க முடியுமோ, பாவத்தையோ புண்ணியத்தையோ அனுபவிக்க முடியுமோ, அதே மாதிரி அந்த குலத்துல சேர்ந்தவங்க கண்டிப்பா அந்த ரத்த சம்பந்தம் இந்த பிராமணனுக்கு இருக்கும். அதனால நீ அவனுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அந்த பாவம் அவருக்கு அந்த பலன் உனக்கு போயிடும், அவனுக்கும் திருப்தி அடைஞ்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம அந்த சந்தேகத்தின் பொருள் பதில். இது ஒரு அழகா அப்துல் கலாம் மூவில கூட சொல்லியிருப்பாங்க. ஒரு சின்ன விஷயம். அது எப்படி எடுத்திருப்பாங்கன்னு சொன்னா, அப்துல் கலாமோட வாழ்க்கை வரலாறு தான் எடுத்திருப்பாங்க. அந்த வாழ்க்கை வரலாறுல அவர் சின்ன வயசுல ஒரு 10 வயசாக இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவாராம், இந்த இரும்பு எல்லாம் இருக்கு பத்தியா, அதெல்லாம் சேர்த்து கொண்டு கடைக்காரங்க கிட்ட அவரும் ஒரு ஃப்ரெண்டும் கொண்டு போடுவாங்க. போட்டா அவர் காசு கொடுப்பாங்க. ₹1 ₹2 அந்த இரும்புக்கு ஏத்த மாதிரி, இந்த வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி காசு கொடுப்பாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமா எடுத்துட்டு போயிடுவாங்க. இப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஒரு நாளைக்கு இரும்பெல்லாம் அவருக்கு போட்டதுக்கு அப்புறம் அவருக்கு ₹3 கொடுக்கணும் அந்த கடைக்கார். ஆனா அவர்கிட்ட சில்லறை இல்லாததுனால அவர் என்ன பண்ணிருக்காரு, ₹5 கொடுத்திருக்காரு. அப்துல் கலாம் சொல்லியிருப்பாரு, என்கிட்ட ₹2 கிடையாது, நான் இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லியிருப்பாரு. பரவாயில்லப்பா, நாளைக்குதான் கூட அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஆனா அவர் என்ன பண்ணுவாரு, கொஞ்ச நாள் 2 நாள் கழிச்சு திருப்பி அந்த கடைக்கு வரும்போது அந்த கடை இருக்காது. ஐயோ, இங்க இருந்த கடைக்காரர் எங்க, திருப்பி கொடுக்கலாம்னு வருவார். கடைக்காரர் இருக்க மாட்டார். பக்கத்துல தான் சொல்லுவாங்க, அவருக்கு ரொம்ப கடன்பா. அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் எல்லாத்தையும் வித்து, வீடு இதெல்லாம் வித்துட்டு அவர் ஊரோட போய் சேர்ந்துட்டாருப்பா. எங்கெல்லாம் போனாருன்னு நமக்கு தெரியாது, அந்த ஊரெல்லாம் தெரியாது, ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டாருன்னு மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இவரும் தேடி 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 அந்த வாழ்நாள் ஃபுல்லா பாப்பாரு. அதாவது இந்த 10 வயசு ஃபுல்லா பாப்பாரு, கிடைக்கவே மாட்டாங்க. அது ரொம்ப அவருக்கு கஷ்டமாயிடும், ஆள் மனசுல பதிஞ்சிடும். ஐயோ, நம்ம வாழ்க்கையில ஒருத்தருக்கு ₹2 கடன் பட்டுட்டோமே அப்படின்னு அவருக்கு ஆள் மனசுலயே பதிஞ்சிரும். அதை ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருப்பார். இந்த மாதிரி நான் யாருக்காவது நீங்க இது மாதிரி வாங்கிருக்கீங்கன்னு சொல்ல போகும்போது, ஆமா, நான் ஒரு சின்ன வயசுல 10 வயசுல ஒருத்தர் கடன் வாங்கியிருக்கேன், அதை நான் இன்னும் அடைக்கல அப்படின்னு சொல்லியிருப்பார். அதை ஒரு கற்பனையா அப்புறமா ஒரு படம் எடுத்திருப்பாங்க. அவரோட வாழ்நாள் முடிச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றவரா, அந்த ஆத்மா அவர் இறந்ததுக்கு அப்புறமா அந்த 10 வயசு சிறுவனாக அந்த ஊருக்கு போகுமா, அந்த நண்பனை தேடுமா. நம்ம இது மாதிரி ஒருத்தர்கிட்ட நம்ம குடிச்சிட்டோமே, நம்ம வா அவரை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடும் தேடும் தேடும். ஆனா அப்புறம் என்ன பண்ணுவாரு, லாஸ்ட் அவரோட பையன் எங்க, அவரோட பேரன் எங்க, அதெல்லாம் தேடி 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 போய் அவரோட குடும்பத்தோட வாரிசை கடைசியில கண்டுபிடிச்சு அந்த ₹2 குத்ததுக்கு அப்புறமா தான் அந்த ஆத்மா போகும். அப்படி நடக்கும். சோ இது எல்லாமே நம்ம இதெல்லாம் அந்த காலத்திலேயே சொல்லிட்டாங்க. ஆத்மா நமக்கு ஏதோ ஒரு ஆசை தான் அழிஞ்சுட்டே இருக்கும் பிசாசு ரூபத்துல, அது கிடைச்சதுன்னா அது திருப்தியா போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரிதான் இந்த ஜோதிடக்காரரும் என்ன சொல்லியிருக்காரு இந்த பெண் கிட்ட, ஆமாமா நீ என்ன பண்ண, இப்போ இது மாதிரி கொடுத்துருன்னு சொன்னாரு. அந்த அம்மா சொல்றாங்க, நானே இந்த பிறவில ரொம்ப ஏழைப்பா, ₹100 நான் எங்க போவேன், அது பதில் வேற எதனா நான் செய்யலாமா அப்படின்னு கேட்கும்போது, சரி ஒண்ணு நான் சொல்றேன், இந்த கிருஷ்ணா நதி இருக்கு பாத்தீங்களா, இந்த பஞ்சகங்காவோட சங்கமம் இருக்கு, பஞ்ச கங்கைகளும் சேர்ந்து இருக்கிற சங்கமம் இருக்கு. அந்த இடத்துல போய் பவித்திரமா நீ குளிச்சுட்டு, அங்க பக்கத்திலே இருக்கு பாத்தீங்களா அத்திமரம், அந்த அத்திமரத்துக்கு 7 தடவை அபிஷேகம் செய்து, அத்திமரம் பக்கத்துல இருக்க ஸ்ரீகுருவின் பாதுகைகள் இருக்கு, அந்த பாதுகைகளுக்கும் அபிஷேகம் செய்து பூஜை செய்தினா 30 நாட்களுக்கு அந்த ஸ்ரீகுருவோட மகிமை கிடைக்கும், அவரோட அருளோட ஆசையோட உனக்கு இந்த தோஷம் போயிடுமா அப்படின்னு சொன்னாங்க. இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. சரி, நான் கண்டிப்பா செஞ்சிடறேன், இது என்னால கண்டிப்பா செய்ய முடியும், காசுதான் என்னால கொடுக்க முடியாது, நான் ஏழையா இருக்கேன், ஏழையா பிறந்துட்டதுனால என்னால பண்ண முடியாது, ஆனா இது கண்டிப்பா நான் மனதார நான் செஞ்சிடுறேன், நீங்க சொன்னதை அப்படியே நான் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இது பேரு அந்த அவர் சொல்றாரு ஸ்ரார்த்தம். ஏன் ஒரு விஷயத்த ஸ்ரார்த்தம் ஒரு முன்னோர்களுக்கு நம்ம செய்யும் போது ஏன் அந்த பேர் வந்தது அப்படின்னு சொன்னா, அந்த விஷயத்த சிரத்தையோட நம்ம செய்யணும். சிரத்தைனா அந்த பாவத்தோட, மனம் உவந்து மனம் நிறைந்த ஒரு விஷயத்த செய்யணும். எந்த விஷயமும் நம்ம செஞ்சாலும், ஒரு சின்ன விஷயம் கூட ஒருத்தருக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், இல்ல ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னா மனசு ஃபுல்லா
நிறைஞ்சுதான் நம்ம செய்யணும். ஏன்னா ஒரு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, நான் எல்லாமே கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கேன், இந்த புத்துணர்வு எல்லாம் சொல்லியிருக்கீங்க, நான் என் முன்னோர்களுக்கு எல்லாமே நான் கரெக்டா தான் செஞ்சுட்டு இருக்கேன், திதியெல்லாம் குடுத்துட்டு இருக்கேன், ஆனாலும் எங்க வீட்டுல கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் நம்ம ஒரு விஷயத்த யோசிக்கணும். எப்படி அவங்க திதி கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, அந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்கணும், சரி அதெல்லாம் அவ்வளவு செலவாகும், அவ்வளவு எல்லாம் கொடுக்க முடியாது, ஏதோ ஒண்ணு. ஏன்னா இப்படி இதுதான் செய்யணும்னு ஒரு விதிமுறை இருக்கு. ஏன்னா அந்த விதிமுறையை நம்ம இந்த பிரார்த்தம் பண்ணும்போது அந்த விதிமுறையை கடைபிடிக்கணும்னு நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. ஏன் நம்ம இந்த விதிமுறையெல்லாம் நமக்கு கடைபிடிக்கணும், ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டா போதாதா அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம். இப்போ நீங்க சென்னையில இருக்கோம், நம்ம மதுரையில ஒரு நண்பருக்கோ இல்ல ரிலேட்டிவ்க்கோ போஸ்ட் அனுப்பணும்னு வச்சுக்கோங்க. போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் இந்த லெட்டர் வாங்கணும். லெட்டர் வாங்கி என்ன பண்ணணும், நம்ம எழுதிடுறோம் விஷயத்த. அதை இப்படிதான் மடிக்கணும்னு இருக்கு, மடிக்கணும். டு அட்ரஸ் எங்க எழுதணுமோ அங்கதான் எழுதணும், ஃப்ரம் அட்ரஸ் எங்க எழுதணுமோ அங்கதான் எழுதணும், இதுதான் விதி. இவரே என்ன சொல்றது, நான் எழுத மாட்டேன், என் ஃப்ரெண்டுக்கு போனோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே எழுதாம போட்டோம்னா அது மதுரைக்கு போகுமா, உங்க ஃப்ரெண்டுக்கு போகுமா? கண்டிப்பா போகும். ஏன்னா யாரும் எழுத மொட்டை காசையும் தூக்கி போட்டுருவாங்க, அது போய் சேராது. சரி, வெறும் பேர் மட்டும் எழுதி மதுரைன்னு எழுதினா போதுமா? அந்த விலாசம் எழுதணும், எந்த தெருவுன்னு எழுதணும், எந்த நம்பர்னு எழுதணும், அப்பதானே அவங்க கரெக்டா போய் சேரும். அதே மாதிரிதான் சில விதிமுறைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அந்த விதிமுறையை நம்ம பின்பற்றி தான் ஆகணும். நம்ம என்ன பண்ணணும், ஏதோ ஒண்ணு செய்யணும், யாரையோ கூப்பிடணும், இது போனோம் மனசு வெறுத்து, ஆமா சமைக்கணும், நம்ம எல்லாருக்கும் சாப்பாடை வேற போடணும் அப்படின்னு மனம் இல்லாமல் ஒரு விஷயத்த நம்ம பண்ணும்பொழுது அது அவர்களை போய் சென்றடையாது. இதனாலதான் அவங்களுக்கு அவங்க கேட்ட நிம்மதி கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மனம் உகந்து அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, மனசார நம்ம ஒரு விஷயத்த செய்யணும், அப்படி என்னங்க மனசார செய்யணும், அது கண்டிப்பா நடக்குமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சரித்திரத்துல ஒரு கதை இருக்கு. என்ன அப்படின்னா, திருநென்ற ஊர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல சிவலிங்கம் இருந்தது. அந்த சிவலிங்கம் ரொம்ப தூசுப்பட்டு மாசுப்பட்டு ஒரு கோயில்லாம் இல்லாம ரொம்ப வெட்ட வெளியில இருந்துச்சு. அதுல ஒருத்தர் பார்த்தார், பூசலார் நாயனான்னு ஒருத்தர் பார்த்தார். ஐயோ, நம்ம கும்பிடுற சிவன் இவ்வளோ கஷ்டப்படுறாரே, அவருக்கு காத்து இல்ல மழை இல்ல, நம்ம ஒரு கோவில் கட்டினா எவ்வளவு அழகா இருக்கும், இவர பாதுகாப்பா இருக்கலாமே அப்படின்னு கட்டலாம் நினைப்பார். எவ்வளோ விஷயங்களை போய் நம்ம என்ன பண்ணுவார், தேடுவார். இது பண்ணலாம், நம்ம இவங்க கிட்ட காசு கேட்கலாம், இப்படி பண்ணலாம் அப்படின்னு எவ்வளவு விஷயங்கள்லாம் தேடுவார். ஆனாலும் அவருக்காக அந்த பொருளை ஈட்ட முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவார். ஐயோ, நம்ம சிவனுக்கு கோயில் கட்ட முடியலையே, ஒரு சின்ன ஒரு சுவராவது எழுத்தான்னு பார்த்தா அது கூட முடியலைன்னு ரொம்ப மனம் வாடுவார். அப்ப என்ன பண்ணுவார், சரி இதுதான் சிவனா, இந்த சிவலிங்கத்துக்கு கட்டினாதான் கோயிலா, மனசுக்குள்ளேயே பார்ப்போம், நம்மளோட சிவனுக்கு ரொம்ப அழகா கோயில் கட்டி பார்ப்போம் சொல்லி எப்படி நம்ம செங்கல் மணல் வாங்குவோம், ஜல்லி வாங்குவோம், அந்த மாதிரியே ஒவ்வொரு நாளா ஒரு ஒரு விஷயமா அவர் சேர்த்து 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 மனசுக்குள்ளேயே அந்த சிவனுக்கு ரொம்ப அந்த பாவனையோட நம்ம எப்படி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு கோயில் கட்டிக்கிட்டே இருந்தாராம். ஒரு நாள்ல அவர் என்ன சொன்னாரு, ஒரு நல்ல நாள் பார்த்து, இந்த நாளை நம்ம மனசுக்குள்ள கட்டியிருக்க சுவாமிக்கு, ஈஸ்வரனுக்கு, அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுவோம்னு அவரே மனசார நினைச்சுக்கிட்டார். அதே டைம்ல என்ன ஆச்சுன்னா, காஞ்சியில பல்லவ மன்னன் இருந்தார். அந்த பல்லவ மன்னன் என்ன பண்றாரு, பிரம்மாண்டமாக காஞ்சியில் ஒரு பெரிய சிவன் கோவிலை கட்டுறார். உலகமே ஊரே அதிசயம் அவ்வளோ செலவு பண்ணி அவ்வளோ அழகாக காஞ்சியில் கோயில் கட்டுறார். அந்த கோயிலுக்கு ஆன கும்பாபிஷேகமும் அதே நாள்லதான். எந்த நாள்ல, இப்போ பூசலா நாயனார் இருக்காரு, நம்ம மனசுக்குள்ள கட்டியிருக்கோம் அழகா, அந்த கோயில் கும்பாபிஷேகம் ஒரு நாள் பண்ணலாம்னு நினைச்சுட்டு இருந்தது பாத்தீங்களா, அதே நாளதான் அரசரும் கும்பாபிஷேகம்னு அனௌன்ஸ் பண்றாரு. அப்படி பண்ணும்போது நைட்டு தூங்க போயிடுறாரு ஒரு 2 நாள் முன்னாடி. அப்ப கனவுல சிவன் சொல்றாராம், ஈஸ்வரன் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீ ரொம்ப அழகா கட்டியிருக்க கோவில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனா நீ குறிச்சிருக்க நாள் பத்தியா கும்பாபிஷேகம், அதே நாளதான் என்னோட ரொம்ப பக்தனான பூசலா நாயனாரும் எனக்கு ஒரு கோவில் கட்டியிருக்கான்ப்பா, அதுக்குதான் கும்பாபிஷேகம் வச்சிருக்கான், நான் இந்த கோயிலுக்கு வர்றது பெருசு இல்லை, எனக்கு நான் அந்த கோயிலுக்கு தான் போகணும், அவ்வளவு பக்தியோட எனக்கு ஒரு கோயில் கட்டியிருக்கான்ப்பா, அதனால நான் வர முடியாது, நீ வேற ஒரு நாள் கும்பாபிஷேகம் மாத்தி வச்சுக்கோ, நான் அங்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. இவருக்கு தூங்கி எழுந்தாலே அதிர்ஷ்டம், என்ன இது, நம்ம தான் இவ்வளவு பயபக்தியா
ஈஸ்வரனுக்கு நம்ம தான் பக்தர் சிவபக்தர் உலகத்துக்கே தெரியும். அவ்வளோ பக்தனா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளவு கோயில் கட்டியிருக்கோம். ஆனா இதுவும் இல்லாம ஒருத்தர் கட்டியிருக்காரு அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கோவிலா இருக்கும், எவ்வளவு ஒரு பக்தியா இருக்கும். நான் போய் அதை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு, யார் அது பூசலார் நாயனார் அப்படின்னு சொன்னா திருநின்ற ஊர்ல அவர் கட்டியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த திருநின்ற ஊருக்கு காஞ்சியில இருந்து அந்த மன்னர் வந்தாராம். யார் அது பூசலார், எங்க இருக்காரு அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன குடிசையில பூசலார் நாயனார் இருக்காராம். எங்கப்பா நீ கட்டின கோவில் அப்படின்னு சொன்னா, எந்த கோவில்னா அப்புறமா விளக்கம் சொன்னே சொல்றாரு. ஐயோ அது நான் மனசுக்குள்ள கட்டின கோவில் ஐயா, அது ரொம்ப சத்தையோட பாவத்தோட நான் கட்டியிருக்கேன். இறைவன் நாளைக்கு அது கும்பாபிஷேகம் அவர் வந்துடுவார் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னோடனே அப்படியே ஒரு புலி சிரித்து அந்த பூசலா நாயனை கையெடுத்து கும்பிட்டாராம். ஐயா இப்போ எனக்கு பக்தினா என்னன்னு தெரியறது. ஏன்னா நான் அது வெறும் பொருட்களால மட்டும்தான் அந்த கோவிலை கட்டியிருக்கேன். நீங்க ஒவ்வொரு உணர்வுகளாலையும் உங்க மனசுக்குள்ளேயே அந்த கோவிலை கட்டியிருக்கீங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம்னு எனக்கு இறைவனே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு அப்பதான் புரியாது. இதுதான் பக்தி. மனசார ஒரு விஷயத்த நம்ம நினைக்கும் பொழுது அது கண்டிப்பா அது நடக்கும், கடவுளும் ஏத்துப்பார். இப்படி அவங்க சொன்னாங்க இல்லையா. அப்படி இதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு இந்த அம்மாக்கு. சரி நம்ம கண்டிப்பா இந்த இந்த அவர் சொன்ன மாதிரியே இந்த அபிஷேகத்தை நம்ம செஞ்சிடணும். உபவாசம் இருந்து ஒரு 3 நாள் என்ன பண்ணாங்க, 7 வாட்டி அத்தி மரத்தை அபிஷேகம் பண்ணினாங்க, பாதுகைக்கு பூஜை பண்ணினாங்க. 3 நாள் கழிச்சு என்ன பண்ணாங்க, அந்த அம்மா தூங்கும் பொழுது தூக்கத்துல அந்த பிசாசு ரூபம் வருது. இந்த அம்மாவை மிரட்டுது. என்ன, எனக்கு கொடுக்காத 100 ரூபாவை ஏமாத்திட்டு நீ பாட்டுன்னு பூஜை பண்ணி, இவர் சொன்னாரு அவர் சொன்னாருன்னு பூஜை பண்ணி அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டா உன் பாவெல்லாம் தீர்ந்துருமா, என் பிசாசு ரூபம் போயிடுமா, இல்ல நானா திருப்தி அடைஞ்சிருவேனா, அது எப்படி முடிஞ்சிடும், நீ என்ன பண்ணாலும் என்ன ஒன்னும் பண்ண முடியாது, நான் தொந்தரவு பண்ணிட்டே தான் இருப்பேன், உன் குழந்தைங்களை அழிச்சுட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த அம்மாக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்ப உடனே என்ன பண்ணாரு, அந்த இடத்துல ஸ்ரீகுரு தோன்றினார். ஏன்பா என் பக்தியை நீ தொந்தரவு பண்ற, ஏன் அவரை பண்ற, இது நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே இந்த பிசாசுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. என்னையா நீங்க இவ்வளவு பெரிய மகானா இருக்கீங்க, இவ்வளவு பெரிய அறிஞரா இருக்கீங்க, இவ்வளவு உன்னதமான நீங்க என்ன ஏமாற்றினர்களுக்கு போய் சிபாரிசு செய்யறீங்களே, நியாயமா, என்னை அவ ஏமாத்தி தானே விட்டா, அதுக்கு எப்படி நீங்க அவருக்கு சொல்றீங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு புரியறது, ஆனா அவ ரொம்ப ஸ்ரத்தையோட இப்ப பூஜை பண்ணிட்டு இருக்கா, அத்தி மரத்துக்கும் பாதுகைக்கும் ரொம்ப சிறந்த பக்தி அந்த பொண்ணுக்கு நான் பாக்குறேன்ப்பா. அது மட்டும் இல்லாம அது போன ஜென்மத்துல உங்ககிட்ட இருந்து வாங்கின கடன் அது கண்டிப்பா தப்புதான். ஆனா இந்த ஜென்மத்துல அவ பிறந்தவ ரொம்ப ஏழையா பிறந்துட்டா. சரி, ஏன்னா எனக்கு புரியறது உன்னோட விஷயம். நீ அதனாலதான் என்னவோ இப்ப இந்த பிசாசு ரூபத்தை எடுத்து கஷ்டப்பட்டு அலைஞ்சுட்டு இருக்க. நான் ஒண்ணு பண்றேன், இந்த பிசாசு ரூபம் போய் நீ ஒரு சாந்தி அடைகிறதுக்காக நான் பண்ணட்டுமா அப்படின்னு கேக்குறேன். ஐயா ரொம்ப நல்லதா போயிடுச்சு, இந்த பிசாசு ரூபம் எனக்கு வேண்டவே வேண்டாம், எனக்கு தயவு செஞ்சு நானு சாந்தி அடைகிற மாதிரி நீங்க பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸ்ரீகுரு என்ன பண்ணாரு, இந்த அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா நீங்க என்ன பண்ணுங்க, இதற்கு வாரிசுகள்லாம் கிடையாது, ஈம சடங்குகள்லாம் செய்யறது இல்ல, அதனால் 10 நாளுக்கு நியமனமாக அவருக்கு ஈம சடங்குகள் நீங்க செய்யுங்க, செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பிரம்மத்திய தோஷம் நீங்கிடும். உடனே இந்த பிசாசு ரூபமும் இதுக்கு போயிடும். இந்த பிசாசு ரூபம் போயிட்டவனே உங்களுக்கு நீண்ட ஆயுளை கொண்ட குழந்தைகள் பிறப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடத்துல நம்ம இந்த ஸ்ரீகுரு சொன்னாரே இந்த பிரம்மத்திய தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு மகா பெரியவரோட இடத்துல சொல்ற. ஏன்னா நம்ம மனுஷனா பிறந்த ஒவ்வொருவரும் மனிதன் அல்லாத ஜீவராசிக்கு அன்பை தெரிவித்து, முக்கியமாக சும்மா ஜஸ்ட் ஒரு கடமைக்காக இல்ல, அன்புடன் உணவூட்டியே காரியம் செய்யணும். இத பிரம்ம யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், தேவ யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம், பூத யஜ்ஞம்லாம் சொல்லுவாங்க. பூத யஜ்ஞம்னா நமக்கு அதான் சொல்றோம் இல்லையா, நமக்கு மனுஷன் இல்லாத உருவங்களுக்கு நமக்கு அன்னம் இடுறது அன்பாக. நம்ம அறநெறியில் தொழில் செய்து அந்த தொழில் மூலமாக வாங்குற பணத்துல ஈஸ்வர பணம், ஈஸ்வரனுக்கே நான் உனக்கு எல்லாமே சமர்ப்பிச்சுறேன் அப்படின்னு அறநெறியோட செஞ்சுட்டோம்னா அந்த பெரிய தேவர்கள்லாம் செய்யக்கூடிய இந்த பிரம்ம யஜ்ஞத்தோட பலனை நமக்கு கொடுப்பாராம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவு பெரிய பலன் இருக்கும். ஈஸ்வர அர்ப்பணம், ஈஸ்வரனுக்கே சமர்ப்பணம் அப்படின்னு நீங்க
செஞ்சிடுங்க, உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும்னு சொல்றாங்க. இது நான் மட்டும் சொல்லல, திருவள்ளுவரும் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்றாரு. திருவள்ளுவரா எப்ப சொல்லியிருக்காரு, எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானொன்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னோம்னா, தென்புலத்தார் அப்படின்னா நம்ம முன்னோர்கள், தெய்வம் கடவுள், விருந்தொக்கல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. விருந்தொக்கள்லாம் யாரு? விருந்தினரும் சுற்றத்தாரும். தான் ஒன்றாங்கு அப்படின்னா தானும் தன் குடும்பமும். முன்னோர்கள், தெய்வம், விருந்தினரும் சுற்றத்தாரும், தானும் தன் குடும்பமும், இவங்க எல்லாமே 5 பேர் ஆயிட்டா. இந்த அன்புலத்தாரும் ஓம்பல் அப்படின்னா இந்த 5 பேரையும் நீ பராமரித்து அறநெறியில் காப்பாற்றி நீ வாழ்வை மேற்கொண்டால் அதுவே தலை சிறந்த கடமையாகும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்வார். திருவள்ளுவர் மட்டுமா, எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க. மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஔவையார் என்ன சொல்றாரு, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு சொல்றாங்க. நம்ம பெற்றவங்களை நம்ம உயிரோட இருக்கிற வரை எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் பாதுகாக்க வேண்டும். உயிரோட மட்டும்தான் இருக்கும்போது மட்டுமா இல்ல, அவங்க உலகத்தை விட்டு சென்றாலும் அந்த சாஸ்திர பிரகாரங்களை, இந்த பிரார்த்தனைகளை நம்ம கண்டிப்பாக செய்யணும். அவங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம முன்னோர்களுக்கும் சேர்த்து நம்ம செய்யணும். இது எப்ப செய்யலாம்? ஒரு 5 வருஷம் செய்யலாம், 10 வருஷம் செய்யலாம், போதுமா அப்படின்னு சொன்னோம்னா இல்ல. நம்ம 5 வருஷம் தான் மூச்சு விடுவோமா, 10 வருஷம் தான் மூச்சு விடுவோமா? கிடையாது இல்லையா. சோ வாழ்நாள் முடியும் வரை நம்ம அந்த கடமைகளை நம்ம கண்டிப்பாக செய்யணும். இதுல சில பேர் சொல்றாங்க, எள்ளு, தண்ணி, பிண்டம், அரிசி, வாழைக்காய் இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. இது சில முறைகள்லாம் இருக்கு, இப்படிதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் இப்படிதான் நம்ம தரணுமா, இது எப்படி அவங்களுக்கு போய் சேரும்? ஏன்னா அவங்க மறுபிறவி எடுத்திருந்தாங்கன்னா, மாடாவோ இல்ல ஆடாவோ பிறந்திருந்தாங்கன்னா எப்படி அவங்களுக்கு போய் சேரும் அப்படின்னா நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. நாத்திகர்கள் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்களாம் மகா பெரியவர். அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு கதை சொல்றாரு இதுக்கு. என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு குழந்தை தன்னோட ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு கடிதாசி எழுதணுங்களாம். அப்பா நீ 300 ரூபாய் மணி ஆர்டர் செஞ்சிடு, எனக்காக நான் கட்டணும் இந்த ஃபீஸ் அப்படின்னாரு. அந்த அப்பாவும் என்ன பண்றாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு 300 ரூபாவை தேத்தி கொண்டு போய் தபால் ஆபீஸ்ல ஃபர்ஸ்ட் அவர் மணி ஆர்டர் பண்றாரு. அதனால அந்த போஸ்ட் மாஸ்டர் கிட்ட 300 ரூபாய் கொடுத்துட்றாரா. கொடுத்துட்டு வெயிட் பண்ணினே இருக்காரு. எப்படி அவர் அனுப்புவாரு? அந்த எதனா ஒரு குழாய் இருக்கா, அந்த குழாயில இந்த சுருட்டி இந்த பணத்தை போட்டுருவாரா, போட்டுட்டு அது அப்படியே போயிடுமா என் பையனுக்கு அப்படின்னு எப்படி பண்றாருன்னு ரொம்ப ஆவலோட பாப்பாராம். கடை கடன்னு டெலிகிராம், அதாவது மணி ஆர்டர் அடிச்சிருவாரு. ஓஹோ இப்படி அடிச்சாதான் அந்த பணம் போகும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுன்னு இருப்பாராம். ஆனா அவர் என்ன பண்ணுவாரு, போஸ்ட் மாஸ்டர் டிரால அந்த 300 ரூபாய் போட்டுருவார். இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். என்ன இது, நீங்க என்ன இந்த டிராயர்ல போட்டீங்க, என் பையனுக்கு தேவையாச்சு அப்படின்னு சொன்னா அதெல்லாம் போயிடும்பா, 2 நாள் நாளைக்கு போய் சேர்ந்துரும் உன் பையனுக்கு அப்படின்னு சொன்னா இவருக்கு ஒன்றும் புரியாது. எப்படி போய் சேரும் அப்படின்னா குழப்பத்தோட போவாராம். நம்ம அனுப்புற மணி ஆர்டர் என்ன ஆச்சு, 2 நாள் கழிச்சு அந்த பையனுக்கு போய் அந்த போஸ்ட் ஆபீஸ் மூலமா சேர்ந்துருச்சு. இவர் அனுப்பிச்ச காசே தான் அந்த பையனுக்கு போச்சா அப்படின்னு சொன்னா இல்ல, இவர் அனுப்பிச்சது 300 ரூபாய், அதே 300 ரூபாய் அந்த பையனுக்கு போயிடுச்சு, பலன் கட்டியாச்சு, ஃபீஸுங்கிறது பலன் கட்டியாச்சு. ஸோ எப்படி அதே மாதிரிதான் நம்ம கொடுக்குற விஷயம் அவங்களுக்கு எந்த ஃபார்ம்ல வேணாலும் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க பசுவா பிறந்திருந்தாங்கன்னா வைக்கோலா போகலாம், குதிரையா பிறந்திருந்தாங்கன்னா புல்லா போகும். அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி அது போயிடும். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம இந்தியால இருக்கோம், ரூபாவா யூஸ் பண்றோம், அமெரிக்காவுக்கு போறோம், அதே ரூபாவை போய் 100 ரூபாய் கொடுத்தா அவங்க ஒத்துப்பாங்களா? இல்ல, நாங்க டாலர்ல தான் சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரிதான் அவங்களுக்கு என்ன பாவத்திலயோ, அவங்களுக்கு எந்த ரூபத்துல அந்த பலன் போகணுமோ அதுக்கேத்த மாதிரி அவங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எள்ளு, தண்ணி இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் என்ன, இதெல்லாம் இது என்ன வாழ்க்கா, இதெல்லாம் நம்ம கொடுப்பாங்க அப்படின்னு நமக்கு ஒரு இது தெரியும். இதுக்கும் ஒரு சரித்திரத்துல ஒரு நோட் இருக்கு. எப்படின்னா, ஏன் இந்த காய்களுக்கு எல்லாம் அவ்வளவு மரியாதை, இந்த பாவக்காய் இதுக்கு இதெல்லாம் அமாவாசை தர்ப்பணம் செய்யறாங்கன்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் எவ்வளவு மரியாதை அப்படின்னு சொன்னோம்னா ஒரு சின்ன கதை. வசிஷ்டர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்றாராம், விஸ்வாமித்திரரை கூப்பிடுறாராம்.
ஒரு விருந்துக்கு ஒரு நாளைக்கு. விஸ்வாமித்திரம் சொல்றாரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா அவர் என்ன பண்றாரு, எனக்காக ஒரு கண்டிஷன் என்னன்னா, இப்போ எனக்கு விருந்துக்கு வரணும்னா 1008 காய்களை நீங்க சமைக்கணும், முடியுமா? அப்படி இருந்தாதான் நான் வந்து சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்காரு. இவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு வசிஷ்டருக்கு. ஐயோ, 1008 காயா, நான் எங்க போவேன் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காரு உள்ள. ஆனா வசிஷ்டரோட மனைவி என்ன பண்றாங்களா, ஆகட்டும் ஐயா, கண்டிப்பா நாங்க செஞ்சிடுறோம், வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவருக்கு ஒண்ணும் புரியல. அதான் அந்த அம்மா சொல்லிட்டாங்களே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் விருந்து நாளும் வந்தது. விஸ்வாமித்திரம் வர்றாரு. வசிஷ்டரோட மனைவி எல்லாத்தையும் செஞ்சு வச்சிடுறாங்க. அவருக்கும் இலையெல்லாம் போட்டு பரிமாறுறாங்க. பரிமாறனே சாதம் எல்லாம் போட்டோடனே காய்கறி பரிமாறும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க, பாவக்காய் வைக்கிறாங்க, பிரண்டை வைக்கிறாங்க, பலாக்காய் வைக்கிறாங்க, 8 துண்டு வாழைக்காயும் வைக்கிறாங்க. சமைச்ச இதெல்லாம். இவருக்கு கோபம் வந்துருது. இன்னும் 4 காய் தான் வச்சிருக்கேன், நான் தான் 1008 காய் வேணும்னு சொன்னேனே அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த அம்மா விளக்கம் கொடுக்குறாங்களாம். இந்த பாவற்காய் வந்து 100 காய்களுக்கு சமம், பிரண்டை 300 காய்களுக்கு சமம், இந்த பலாக்காய் 600 காய்களுக்கு சமம், இந்த 8 வாழைக்காய் துண்டு வந்து 8 காய்களுக்கு சமம். அதனால நாங்க 1008 வகையான காய்களை போட்டு நான் வந்து சமைச்சிருக்கேன். 1008 காயை நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவு மகத்துவம் கொண்டது இந்த காய்கள்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அந்த சாத்தத்துல ஃபாலோ பண்றாங்க. எவ்வளோ வகையான சாத்தங்கள்லாம் இருக்கு. நம்மளோட சக்திக்கு தகுந்த மாதிரி, முன்னோர்கள் சொன்ன மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும், அவர்களுக்கு முன்னோர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செஞ்சிடணும். இப்படி என்ன ஆச்சு, அவரு வந்து சொன்னார் இந்த மாதிரி செஞ்சிருங்க. இதுதான் வந்து அந்த தோஷம், அந்த அம்மாவுக்கு இருந்த இந்த தோஷமா கண்டி நீங்கிடுச்சு, பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிடுச்சு. இந்த அம்மா என்ன பண்ணாங்க, பூஜையெல்லாம் பண்ணிட்டாங்க. ரொம்ப அழகா அந்த அம்மா கடமையை முடிச்சுட்டாங்க. 10 நாளுமே வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனோடனே அவங்களுக்கு ஒரு கனவு வரும். அந்த கனவு என்ன ஆகுது, ஸ்ரீகுரு வரார். ஸ்ரீகுரு வந்துடுறாரு. அந்த பிசாசம் ரூபமும் போயிடுறது. அவரு வந்து என்ன சொல்றாரு, 2 தேங்காய்களை இந்த அம்மா கிட்ட கொடுத்துட்டு இத வந்து பூஜை பண்ணிட்டு நீங்க சாப்பிடுங்கம்மா, உங்களுக்கான குழந்தைகள் பிறப்பாங்கன்னு சொல்றாங்க. இந்த அம்மாவும் பூஜை பண்ணி சாப்பிடுறாங்க. கடவுள் இருந்து எழுந்துக்கிறாங்க. கணவன் கிட்ட சொல்றாங்க, நிஜமாலுமே தேங்காய் இருக்கு. ஐயோ, என்ன ஒரு அதிசயம், ஸ்ரீகுருவே வந்து நம்ம கிட்ட சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க. இந்த இதை பாக்குறாங்க, சாப்பிடுறாங்க. குழந்தையும் பிறக்குது. 2 குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைங்க எல்லாம் வளருது. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவங்க 7 வயசு பெரியவனுக்கு ஆறுது, சின்னவனுக்கு 3 வயசு ஆறுது. அதனால உபநயம் பண்ணணும், முடி இறக்கணும் 2 குழந்தைகளுக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இந்த நிகழ்ச்சி எல்லாம் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி நாள் என்ன ஆகுதுன்னா, பெரிய குழந்தைக்கு வந்து 7 வயசான பெரிய குழந்தைக்கு பக்காவாதம் வந்து அந்த குழந்தை இறந்துடுறது. இந்த அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஐயோ, என்னது இது, இப்படி ஒரு குழந்தை வந்து எனக்கு இறந்துருச்சே, எனக்கு ஆயுளோட குழந்தை தானே நான் கேட்டேன், அப்படித்தானே கொடுத்துருக்காரு ஸ்ரீகுரு. ஆனா என்ன ஆச்சு, இப்படி வந்து குழந்தை இறந்துருச்சுன்னு நம்ம அப்படி கத்தின்னு அழறாங்க. அப்ப வந்து என்ன பண்றாங்க, கூட இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க, அம்மா கஷ்டப்படாதீங்க, ஏதோ ஒரு விதியில அந்த குழந்தை போயிடுச்சு. விதி மட்டும் யாரை விட்டது, மகான்களையா, ரிஷிகளையா, யோகிகளையா, அவதார புருஷர்களா? விதின்னு நம்ம நினைச்சு அதை ஃபாலோ பண்ணிதாம ஆகணும். அப்படின்னா இல்ல, என் குழந்தை வந்து ஸ்ரீகுருவே சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து ஆயுளோட குழந்தைகள் தான் பிறக்கும்னு சொல்லியிருக்காரு, எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு. ஆனா இப்படி நடந்துருச்சு. இப்படி நடந்துச்சுன்னா அவரை யார் மதிப்பாங்க, அவர் யாரும் நம்புவாங்க? நான் ஸ்ரீமரத்தை அவ்வளவு நியமத்தோட நான் பூஜை பண்ணனேன், எல்லாமே எனக்கு பாழாயிடுச்சு, அது எல்லாமே போயிடுச்சு, ஒண்ணுமே பலன் இல்லாம போயிடுச்சு, அவர் என்னோட சத்தியத்தை என்னோட காப்பாற்றவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அழுதுட்டே இருக்காங்க. அந்த அழுதுகிட்டே இருக்கும்போது எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க, சமாதானப்படுத்துறாங்க. அந்த அம்மாவை சமாதானப்படுத்த முடியல. பிரம்மஹத்திய தோஷம் இருந்ததுன்னு சொன்னாங்களே, அது கூட நான் கிளியர் பண்ணிட்டேனே, எல்லாமே போயிடுச்சே, நான் எவ்வளவு பூஜை பண்ணனே, நான் புலிகிட்ட இருந்து தப்பிச்சு கசாப்பு கடைக்காரர்கிட்ட மாட்டிக்கிற மாதிரி இவர்கிட்ட இருந்து இதெல்லாம் நான் பண்ணி என்னோட குழந்தை போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அடிச்சுன்னு அழுறாங்க, எல்லாமே பண்றாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, யாரையாலையும் காப்பாற்ற முடியல. என்னதான் பண்ணுவாங்க அவங்க? அவரை ஸ்ரீகுரு கிட்ட கேட்காங்க, ஏன் எனக்கு குழந்தைய காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. எல்லாருமே அதை என்ன பண்றாங்க, ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த குழந்தைகளை கேட்கறாங்க, அம்மா எல்லாம் புரியுறது, அந்த குழந்தைய கொடுத்துருங்க, நாங்க வந்து அது இறுதி சடங்குகள்லாம் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல, இந்த குழந்தையோட நான் அக்னி பிரவேசம் பண்ணினாலும் பண்ணினேனே தவிர நான் இந்த குழந்தைய நான் கொடுக்கவே மாட்டேன், ஸ்ரீகுரு எனக்கு பதில் சொல்லியே ஆகணும்
அப்படிலாம் அழுதுன்னு இருக்கும் போது அப்போ என்ன ஆயிடுது, மத்தியானமும் ஆயிடுறது. அந்த மத்தியான வெளியில ஒரு பிரம்மச்சாரி மாதிரி ஸ்ரீகுரு, பிரம்மச்சாரி ரூபத்துல ஸ்ரீகுரு வந்து அந்த அம்மா கிட்ட சொல்றார், அம்மா ஏன் இவ்வளவு மூடத்தனமான விஷயம்லாம் யோசிக்கிற? பிறப்பு இறப்புங்கிறது ஒரு சுழல், அதுல நாங்க சுழந்துதான் இருக்கணும். நம்ம செய்த கர்ம வினைக்கு ஏற்பவாறு இந்த பிறப்பும் இறப்பும் வந்துட்டே தான் இருக்கும். ஒரு மனுஷனுக்கும் நல்ல குணத்துக்கும் தீய குணத்துக்கும் ஏற்ற மாதிரி தான் அவனோட வாழ்வாதாரம் அமையும். இதுதான் கர்மான்னு நம்ம சொல்லுவோம். இதுல மாட்டிக்காத மனுஷனே கிடையாதம்மா. உயிர் ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் இந்த உடலோட இருக்கும். அதுதான் தேகம்னு சொல்றோம். அந்த தேகத்தினாலதான் ஆண் பெண் உறவுகள் எல்லாமே பிறக்குது. ஆனா அந்த கர்மா முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த உயிர் உடலை விட்டு போய்தானே ஆகணும். அப்போ நம்ம இந்த இறப்புக்கெல்லாம் நீ கவலைப்படலாமா? நம்ம உடல் மட்டும் பாத்தீங்கன்னா அது புனிதமா தான் இருக்கும், ரொம்ப அழகாதான் இருக்கும். ஆனா உள்ள பாத்தீங்கன்னா மலம், மூத்திரம், ரத்தம், மாமிசம், சதை பிண்டம்னு சொல்லிட்டு எவ்வளவு அருவருப்பான விஷயங்கள்லாம் உள்ள இருக்கு தெரியுமா? இதெல்லாம் உண்மை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கர்மா அப்படிங்கிறது விதி. நம்ம பண்ண பாவங்களும் புண்ணியங்களுக்கும் ஏற்ற மாதிரிதான் நம்ம வாழ்வில் அமையும்னு இருக்கு. அப்ப நம்ம சொல்றாங்க, கரெக்ட் தான், இது நீங்க எனக்கு கொடுத்த சத்தியம் அப்படி எனக்கு தெரியாது. இந்த கர்மா அப்படின்னு சொல்லும்போது நியூட்டன்ஸ் லா தான். எவ்ரி ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் நம்ம சொல்றோம் இல்லையா? அதே மாதிரிதான். தப்பு செஞ்சா தப்பு தான் வரும், தவறு செஞ்சா தவறு தான் வரும், நல்லது செஞ்சா நமக்கு நல்ல பலன்கள் வரும். அத மாதிரி பேங்க் டெபாசிட் மாதிரி எப்படி கிரெடிட்டும் டெபிட்டும் கிரெடிட்டும் டெபிட்டும் பாவமும் புண்ணியம் நமக்கு வாழ்க்கையில வந்துட்டே இருக்கும். ஆனா ஒரே ஒரு விஷயம், அந்த கர்மா நல்ல பலனாக நம்ம எப்படி அனுபவிக்கிறது அப்படின்னா சாஸ்தாங்கமாக அந்த சக்தியை நாடுவது, அவர்கிட்ட பணிஞ்சிருது. எல்லாமே கிருஷ்ணார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம் அப்படின்னு அவர் காலடியில போய் விழுந்துடுறது. நம்ம எப்படி சமுத்திரத்துல போய் கரைஞ்சிடுறோமோ, ஒரு குவளை பாத்திரத்துல இருக்க தண்ணி, அந்த மாதிரி அவர்கிட்ட சரணாகதி ஆயிடுறோம். அப்படித்தானே நான் உங்ககிட்ட சரணாகதி அடைஞ்சேன், என்னை காப்பாத்து அப்படின்னு நம்ம அம்மா சொல்றாங்க. இவர்கிட்ட பதில் சொல்றதுக்கு வேற இது இல்ல. அவர் என்ன சொல்றாங்க, சரிம்மா நீ ஏன் என்கிட்ட நீ சொல்லிட்டு இருக்க, இந்த ஸ்ரீகுரு கிட்ட இந்த குழந்தைய எடுத்துட்டு போய் அவர் என்ன சொல்றாரோ நீ பாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த அம்மா என்ன பண்றாங்க, அந்த அவர் சொன்ன மாதிரி இந்த குழந்தையை அழுது கொண்டு எடுத்துக்கொண்டு அந்த நதி நீருக்கு போய் அந்த சங்கமத்தில் கங்கா கிருஷ்ணா நதி கரையில போயிட்டு அங்க அத்தி மரத்துல அடியில போயிட்டு அவர் இந்த குழந்தையை படுக்க போட்டு அந்த பாதுகைகளை அழிச்சுக்கிறாங்க. என்ன இப்படி பண்ணிட்டீங்களே, உங்களை நான் ரொம்ப நம்பிக்கையோட கேட்டேன், நீங்களும் எனக்கு வாக்கு கொடுத்தீங்களே, வரம் கொடுத்தீங்களே, இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்றாங்க, அடிச்சுக்கிட்டு அன்னைக்கு அழறாங்க. அப்படி அழுகும்போது என்ன ஆகுது, கொஞ்ச நாள்ல கூட இருக்கவங்க திருப்பியும் பிராமணர்கள் எல்லாமே அவங்க சுத்தி இருக்கவங்க எல்லாம் வந்துடுறாங்க. அம்மா இன்னுமாமா அழுதுன்னு இருக்கே, இந்த குழந்தைகளை ஈமை சடங்கெல்லாம் கொடுக்கறது எனக்கு கொடுக்க வேண்டாவா, இவ்வளவு அழுதுட்டே இருந்தா எப்படிதான் ஆறுது, துர்நாற்றமே வந்துடுமேம்மா, எப்படிதான் பண்ண முடியுதோ அப்படின்னு எவ்வளவு கேட்கறாங்க. அவங்களுக்கு முடியாம, அவர்கிட்ட பேச முடியாம விட்டுட்டு போயிடுறாங்க. வாங்க எல்லாரும் போலாம், துர்நாற்றம் வந்ததுக்கு அப்புறம் நாளைக்கு காலையில வரும், இந்த அம்மாவே கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, நம்ம அழுது 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 முட்டி முட்டி அழுது இந்த பாதுகைக்கெல்லாம் ரத்தமாக்கி அந்த 2 நாள் தூங்காம இருக்கிறதுனால நம்ம அப்படியே தூங்கி போயிடுறாங்க. அந்த தூக்கத்துல என்ன பண்றாங்க, கனவுல ஜடைகளுடன் விபூதி தரித்த புலித்தோல் போட்டிய ருத்ராட்சங்களை அணிந்து கொண்ட ஒரு சுவாமி தரிசனம் கொடுக்குறார். ஏம்மா என்னை இப்படி திட்டுற, உன்னை பிள்ளைய காப்பாற்றுறதுதாம நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விபூதி எடுத்து அந்த சபத்தின் மேல் பூசி மூக்கில் காற்றை ஊதி அந்த அம்மாவுக்கு அந்த குழந்தைக்கு உயிர் தந்துட்டேன்மா, இனிமேல் அழாதுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப என்ன பண்றா, அது கனவு மாதிரி ஆயிடுது. அவளை வீழ்த்தி கொண்டு, இதெல்லாம் சாத்தியமா, ஐயோ நடந்திருக்குமா, சுவாமி நிஜமாவே வந்தாரா, சுவாமி நான் திட்டினா, இப்படிலாம் இருக்கே அப்படின்னு யோசிச்சே இருக்கும்போது அந்த சமம் அசையறதான். ஐயோ என் குழந்தைக்கு உயிர் வந்துருச்சா அப்படிலாம் கேட்கும்பொழுது அந்த அம்மாவோட அவ்வளோ பக்தியால அந்த குழந்தைக்கு உயிர் வந்துருச்சு. அந்த அம்மாவின் பால் சுரக்குற, அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுறா, அந்த அவர் கணவர்கிட்ட இதெல்லாம் சொல்றா, ரொம்ப சந்தோஷப்படுறா. ஐயோ என் குழந்தைக்கு உயிர் வந்துச்சே, சுவாமியை நான் நிந்தித்தேனே, அவர் சத்திய வாக்கு நிஜம்தான், எனக்கு ஆயுளோட மரண் பேருப்பான்னு சொன்னாரு, அதே மாதிரி என்னோட ஆயுள் என் குழந்தைக்கு கூட்டி கொடுத்துட்டாரு, எனக்கு ஆயுளோட மகன் கிடைச்சிட்டான், திருப்பி உயிர் கிடைச்சிட்டான். அந்த அம்மா அலாதி சந்தோஷம், ரொம்ப சந்தோஷப்பட்ட கணவர்கிட்ட எல்லாம் சொல்லி அப்படியே அந்த குழந்தைய அணைத்து கொண்டு சாஸ்தாங்கமாக அந்த நமஸ்காரம் செய்யறாங்க. இப்ப நெக்ஸ்ட் நாள் என்ன ஆயிடுச்சு, எல்லாருக்குமே வணங்கினதுக்கு அப்புறமா எல்லாருமே வர்றாங்க. ஊர் நாட்கள்லாம் வந்தோடனே ரொம்ப சந்தோஷம், ஆச்சரியப்படுறாங்க. என்னது இது, நேத்துதான் அந்த குழந்தை இறந்துச்சு, இப்படி பார்த்தோமே அப்படின்னு சொன்னோம்னா இது எல்லாமே ஸ்ரீகுருவோட மகிமை.
அவருக்குதான் ஆகணும்னு சொல்லிட்டு திருப்பி அபிஷேகம் பண்ணி அத்திமரத்தை சுத்தி அந்த இதெல்லாம் பண்ணி பூஜை பண்றாங்க அந்த அம்மா. இப்படி அந்த அம்மாவோட பக்தி ஸ்ரத்தையாக அந்த குழந்தை இறந்து விட்டாலும், கர்மா அந்த குழந்தை இறந்து விட்டாலும், நம்ம சொன்னோம் இல்லையா, பாவ புண்ணியங்களோட கணக்கெல்லாமே நம்ம சாஸ்தாங்கமா அவர் காலில் போய் விழுந்துட்டா அவர் அந்த பலன் கொஞ்சம் நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும், ஆனாலும் குறைத்து நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி அந்த பலன் அந்த அம்மாவுக்கு கிடைச்சது. இப்படி நாமளும் அந்த அதீத பக்தியுடன் அந்த சரணாகதி அடைந்து விட்டால் நமக்கு வாழ்க்கையில் எல்லா பலனும் கிட்டும் என்று சொல்லி ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். सतगुरु भरद्वाज महाराज की जय. गुरुदेव दत्ता.